நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, வழிகாட்டும் வாரிசுகள், கரம் பிடித்தவர்கள் காப்பாற்றுவார்கள். குருவினுடைய அதிசார வக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய வாரிசுகளாலும் உங்களுடைய வாழ்க்கை திறனாலும் வந்து சேரப்போகின்ற ஒரு பொன்னான ஒரு நேர காலகட்டங்கள். ஸோ இன்றைய பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே சனி பக்ர பயிற்சி வழங்க பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க. மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆப்பர்ச்சுனிட்டி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அந்த 4 தேடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உன்னை யார் என்று இந்த உலகம் இப்போ பார்க்க போகிறது. அப்படி உங்களை உருமாற்றப் போகின்ற மாபெரும் 2 உறவுகள், அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய வாரிசுகளும். நீங்க யாரை கரம் பிடித்தீர்களோ, அதாவது ஒரு நட்பா இருக்கலாம், ஒரு வாழ்க்கை துணையா இருக்கலாம், எந்த ஒரு உறவை நம்பி நீங்க கை கொடுத்தீங்களோ, எந்த ஒருவருக்கு கை நீட்டினீர்களோ, அப்படிப்பட்ட கரம் பிடித்த அந்த உறவுகள் மூலமாக நீங்கள் கரை சேரப் போகிறீர்கள். குருவினுடைய அதிசார வக்ர உச்ச பயிற்சி. உங்களுடைய மீன ராசியின் ராசிநாதனே குரு பகவான் 4ஆம் வீடான தினத்துல அமர்ந்திருக்கக்கூடியவர். அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமா பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போகிறார். கடகம் என்பது குருவனுடைய உச்ச வீடு. அங்க அக்டோபர் 18ல போய் சேரக்கூடிய அந்த குரு பகவான் நவம்பர் 18ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். வக்ரம்னா பின்னோக்கி பயணிக்கிறது. மீண்டும் வக்ர நிலை தொடர்ந்து கிட்டத்தட்ட அடுத்த வருடம் மார்ச் மாசம் 18ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ள வந்துட்டு மிதுன ராசியில அப்பதான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட அக்டோபர்ல இருந்து மார்ச் வரை அதிசாரம் மற்றும் வக்ரம் மற்றும் ஒரு ராசி பயிற்சி அடைஞ்சு மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றாரு. ஸோ இப்படிப்பட்ட குருவானுடைய 2 நிலைப்பாடுகள், அதிசாரம் மற்றும் வக்ரம். ஸோ எப்படி இருந்தாலும் கடகராசியில ஒரு உச்சம் அடைகிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்க ராசிநாதன், அப்போ நீங்க சில காரியங்கள்ல ஒரு குழப்பம், இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா, ஒரு முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, யாராவது நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் வருவாங்களா, இப்படின்னு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். அப்போ இந்த ஒரு நேரத்துல நீங்க ஒரு கடன் பிரச்சனையில தடுமாறிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்க வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானம், உங்க பிள்ளைகள் மூலமாக ஒரு உதவி கிடைக்க போகுது. அதே போல சில பேருக்கு இந்த குழந்தையே இல்லைன்னு இருக்கும். குழந்தை வந்தாதான் உங்க திருமண வாழ்க்கை நிரந்தரம் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த நிர்பந்தம் ஏற்பட காரணம் குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியத்தை இந்த குருவின் அதிசார பயிற்சி கொடுக்குது. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு தேவையான அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குருவான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குறாரு. அப்போ உங்க பிள்ளைகள் மூலமாக கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு காரணம் அச்சாரம் யாரு? பிள்ளைகள். பிள்ளைகள் பிரிந்த பிள்ளைகள் இப்போ ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால ஒரு கௌரவம், நீங்க ஒரு மேடை ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இங்க இருக்கு. ஒரு ஸ்டேஜ் ஏறி நீங்க கௌரவிக்கப்படுவீங்க. காரணம் உங்க பிள்ளைகளாக இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு ஒரு உடம்பு நிலை சரியில்லை அப்படின்னா அது சரியாகும். இல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு திருமண காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய வரன் பார்த்துட்டீங்க, உங்க பிள்ளைகளுக்கு சரியான வரன் அமையல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எப்படி பார்த்தாலும் பிள்ளைகளால ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. அடுத்த வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிக்கலாம். முக்கியமா இந்த மீனராசிக்காரங்களுக்கு திருந்திய வாழ்க்கை, திரும்பிய வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அதாவது சில காலங்கள் பிரிந்து மீண்டும் ஒன்று சேருவீங்க, அல்லது முதல் திருமண வாழ்க்கை சரியா அமையாம ஒரு முடிவுக்கு வந்துடும், விவகாரத்தா இருக்கும். ஸோ அடுத்த கட்ட வாழ்க்கை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசார உச்ச பயிற்சியால் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை சந்திப்பீர்கள். நல்ல ஒரு வாழ்க்கை துணையை, இனிமே உங்க வாழ்க்கை நிரந்தரமா நிம்மதியா இருக்கிறதுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணையை கரம் பிடிச்சிருவீங்க. அப்படி வரக்கூடியவர்கள் மூலமாக தனிமரமாக தவித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி துடுப்பு போல இருந்து உங்களுக்கு கரை சேர்த்துவார்கள். அப்படிப்பட்ட காதல் துணை, அது வாழ்க்கை துணை அமையப்போது, அல்லது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் திரும்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. 5ல் குருவான் அதிசார உச்சம் அடைஞ்சா தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நீங்க பெறுவீங்க. குறிப்பிட்டு அம்பாளுடைய வழிபாடுகள், அம்மன் தெய்வ வழிபாடுகள், உங்க குலதெய்வ பெண்ணா இருந்தா மிகச்சிறப்பான முறையில் நல்ல பலன் கிடைக்கும். அப்போ பெண் தெய்வ வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடுகளை, அதுவும் காளிகாம்பாளுடைய வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணிக்கணும். அதுவும் அமாவாசை திதி என்று அம்மனுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு அபிஷேகம், ஆராதனை, பூஜை முறைகளாக இருக்கலாம், உங்களுக்கு உடனுக்குடன் பலன் கொடுக்கும். அப்போ மீனராசிக்காரங்க அதை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு நேரத்துல அந்த அதிசார உச்சம் அடையக்கூடிய வீடு எதுன்னா கடகம். கடகத்திற்கு அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் யாருன்னா தாய். அப்போ தாய் வழி உறவுகள் மூலமாக, தாயின் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். பெண்களால சில ஆதாயம் பெறுவீங்க.
கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு யோகமும் அல்லது கடல் கடந்து வரக்கூடிய காசு பணமும் உங்களுக்கு வரக்கூடிய யோகம் உண்டு. மேலும் கலைத்துறை சார்ந்த விஷயத்தில், கல்வி சார்ந்த விஷயத்தில் கௌரவம் கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு கலைத்துறையை சார்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு துறையில நீங்க இருக்கீங்கன்னா அதுல ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதே போல மத்திய அரசாங்க பணி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த குருவினுடைய 5, 7, 9ஆம் பார்வை என்பது, ஏன்னா குரு பார்வை கோடி புண்ணியம் நடக்கும், கோடி நன்மைகள் நடக்கும் சொல்லுவாங்க. அப்படி 5ஆம் பார்வையாக அவர் விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. உங்களுடைய மீனத்திற்கு அது 9ஆம் வீடாக இருக்குது. இழந்த கௌரவம், அதாவது ஊர் உங்களை மிச்சி பார்க்கும். ஸோ நீ இங்க இப்படி வளர்ந்துட்டீங்களா, இப்படி டெவலப் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கும். அந்த அளவுக்கு உங்க கையில ஒண்ணு காசு பணமோ அல்லது சொத்துக்களோ அல்லது கௌரவ பதவிகளோ கிடைக்க போறது உறுதி. அப்போ இதற்கு அடுத்தபடியா 7ஆம் பாரியா மகரத்தை பார்க்கறதுனா அது லாபஸ்தானமாக அமைகிறது. பண வரவு விஷயத்தில் இருந்த தடை விலகும், பணப்பிரச்சனை நீங்கும், மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் குறைஞ்சு அவங்க மூலமாவே ஒரு ஆதாயம், ஒரு பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை விட வயது மூத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு சில அனுகூலமான பலன், ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேலும் இந்த குருவினுடைய 9ஆம் வரை உங்களை மீன ராசியை பார்க்கிறாரு. மீன ராசியில் கூடிய சனிவன் பக்ரமாக இருக்கிறார். அப்போ இந்த ஒரு நேரத்துல குருவினுடைய பார்வை அதிசார உச்ச பார்வை, உடல் ரீதியான எந்த விதமான ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை சரி பண்ணுதுங்க. உடல்ல எந்த ஒரு குறை இருந்தாலும் சரி பண்ணும், மன தெளிவை கொடுக்கும். எப்பேற்பட்ட ஒரு வேலையா இருந்தாலும் அதை ஷார்ட் பீரியட்ல முடிச்சு கொடுத்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நீங்க இல்லாம இந்த வேலை நடக்காது அப்படின்ற அளவுக்கு அந்த இடத்துக்கு தேவையானவராக நீங்க மாறுவீங்க. அப்போ ஒரு கம்பெனியில வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம் அல்லது ஒரு குடும்பத்திலேயா இருக்கலாம், உங்களை தவிர்த்து எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க உயருவீர்கள். அப்போ உங்களை நிராகரிச்சவங்க முன்னாடி நீங்க தேவை என்று நிரூபித்து காட்டுவீங்க. அதனால உங்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னா பதவி உயர்வு, வேலை நிரந்தரம், குடும்பத்துல அதிகமான முக்கியத்துவம், உரிமைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதனால இழந்த கௌரவம் கிடைக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டு பெயர் புகழோடு சேர்த்து பண ஆதாயமும் பண லாபமும் கிடைக்கும். அப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பக்ரத்தால், இந்த குருவினுடைய அதிசார உச்ச பார்வையால் கிடைக்க போன்ற இந்த ஒரு நல்ல நேரத்தை, அது அக்டோபர் மார்ச் வரைக்கும் பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில ஒரு சுபகாரியம் என்பது நடைபெற போவது 100% உறுதி. அதுல எந்த விதமான மாற்று கருத்து. அப்போ மிக முக்கியமா வாழ்க்கை துணையாளும் வாரிசும் ஒண்ணு வரவா கிடைக்கும், அல்லது அவங்க மூலமாவே வருமானம் கிடைக்கும், அல்லது அவங்க மூலமா ஒரு உதவிகள் கிடைக்கும். அவங்களுடைய மாற்றத்தின் மூலமாக உங்களோட வாழ்க்கையை தலைகீழாக மாறும். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன, அம்மனுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. மற்றும் அமாவாசை, வளர்பிறை, பஞ்சமி போன்ற திதிகள்ல பெண் தெய்வ வழிபாடுகளை தவறாம பண்ணும்போது மேலும் நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். சரிங்களா? அதே போல கோயில் குளங்கள்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுறது. சரிங்களா? ஸோ எந்த ஒரு வழக்கத்தை பரிகாரத்தை பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சரிங்களா? தவறாம நீங்க பண்ணீங்க. ஸோ நல்ல நிலை. நாம் இன்று மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.